இப்போ 1989 க்கு 1990 க்கு ரெண்டு இயருக்குமே பிரான்ச் கோட் போட சொல்லிருக்காங்க. ஓகேவா? இது நமக்கு என்ன ரூல் பேஸ்ல வருது அப்படின்னா when goods sent to branch at cost price வச்சு goods சென்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சென்ட் ஆயிடுச்சு. சோ அத வச்சு நீங்க எப்படி கொடுப்பீங்க? எப்படி பிரான்ச் கோட் போடுவீங்க அப்படினா நமக்கு கொடுத்திருக்க illustration. இந்த illustrationல நமக்கு என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல இருந்து சம் எழுதிருப்பீங்கல்ல. என்னென்ன இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணா அப்பதான் நம்ம டேபிள்ல எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். சம் எழுதுங்க சொல்லுங்க. சோ goods சென்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி. அடுத்த என்ட்ரி கேஷ் இன்டு பிரான்ச் ஆஃப். அடுத்து salary. ஓ கேஷ் சென்ட் பண்ணதே மூணு ஐட்டம் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஐட்டம் என்ன? ரெண்டு salary. other expenses. Okay, அதுக்கப்புறமா cash received. Stock and petty cash. Okay, so நம்ம கொடுத்திருக்கிற items வந்து ஒரு 5 items தான் கொடுத்திருக்காங்க. இந்த 5 items வந்து நம்ம இந்த டேபிள்ல லோட் பண்ணனும். பிரான்ச் கோட் போடணும். சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சம் போட்டாதான் क्वेश्चनோட எப்படி அது ரிலேட் ஆச்சு அப்படின்னு தெரியும். டெப்ரிசியேஷன் அப்போ நம்ம தியரி படிச்சப்பவே ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. சம் பெரிய வித்தியாசப்படல. பிரான்ச் அப்படிங்கும்போது நம்ம சம் போடும்போது ஒரு ஐடியா கிடைச்சு. ஓகேயா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு வந்து டெபிட் டெபிட் சைடு என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்? நம்ம பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையுமே காமிச்சுக்கோமா? நம்மளோட இன்கம்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடுல காமிச்சுக்கோமா? இப்போ டெபிட் சைடு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஓல்ட் இயர் பழைய வருஷத்துல ஏதாவது பேலன்ஸ் கேரி பண்ணது ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுமா? ஏன்னா இவங்க வந்து ஜான் 1 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 31 க்கு முடிக்கறாங்க. சோ ப்ரீவியஸ் இயர் வந்து பண்ணிக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா 1989 தான் அந்த பிரான்ச்லயே ஓபன் பண்றாங்க. ஓகேயா? So 1189 31st December 1989 இதுக்கான டேஸ் முடிஞ்சு. பட் நம்ம as usual நம்ம அக்கவுண்ட்ஸ் ரூல் படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி கொடுப்போம்? கேரி டவுன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. சோ எதுவுமே இல்லாததால நம்ம என்ன கொடுத்துறோம் அப்படின்னா nil போடுறோம். சரியா? அடுத்து வேற ஏதாவது நம்ம செட் பண்ணிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கொடுத்துருக்கோம்லையா கூட்ஸ். சோ அந்த இடத்துல நமக்கு எந்த சைடு வருமா? எந்த சைடு வரும்? செட் பண்ணிருக்கோம். சோ நமக்கு லெஃப்ட் சைடு. எவ்வளவு செட் பண்ணிருக்கோம்? 50 15,000 rupees வந்து goods சென்ட் பண்ணிருக்குமா? ஓகேயா? சோ இந்த ஐட்டம் சென்ட் பண்ணியாச்சா? அடுத்து கேஷ் சென்ட் பண்ணிருக்கோம். என்ன மாடல்ல சென்ட் பண்ணிருக்கோம்னா ரெண்டா salary-ஆ other expenses-ஆ சென்ட் பண்ணிருக்கோம். சோ இது ஒவ்வொரு விஷயத்தையுமே டேபிள்ல கொண்டு வரலாமா? சோ கேஷ் other expenses. So rent evo 1000 salary 3000